பேங்காக் தாய்லாண்டில் எனக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாச்சுன்னு இந்த நாளைக்கு 345 ரூபா செலவான 5000 தாய்வான் ஆக்சுவலாக தாய்வான் பேங்காக் தாய்லாண்டில் எனக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாச்சுன்னு இந்த வீடியோ பாதியெல்லாம் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ண இந்த வீடியோ நிறைய பேருக்கு பேசி வரும். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக இப்போது நம்ம பேங்காக்ல இருந்து அடுத்த கண்ட்ரி போக போகிறோம். அது பார்த்தீங்கன்னா தாய்வான். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ ஆஃபர்லேருந்து செக் அவுட் ஆகிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸ்டீஃபன் கைஸ் நம்ம ஒரு டெபாசிட்டட் ஒரு 200 கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க போகிறப்போ தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வாங்கியாச்சு. இப்போது நம்ம பேங்காக் தாய்லாண்டை விட்டு தாய்வான் புது கண்ட்ரியான தாய்வான் போக போகிறோம். ஸோ அதோட விசா ப்ராசஸ் அது எப்படி எல்லாம் உங்களுக்கு ஏர்போர்ட் போய் சொல்கிறேன். ஸோ அதுக்கு விசா எடுக்கணும். அது விசா பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிக்கர் விசா, அது கொஞ்சம் கஷ்டமான விசா. அதை பற்றிட்டுலாம் அங்கே ஏர்போர்ட்டில் போய் சொல்கிறேன். ஸோ இப்போ பைக் டாக்ஸி பிடிச்சி நம்ம அட்டகாசமான பேங்காக்கை விட்டு போகிறோம். ஆக்சுவலாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேங்காக் கசகசன்னு தெரியும். ஆனால் உண்மையாகவே நேரில் அப்படி கிடையாது. நேரில் உண்மையாகவே செம்ம அழகாக இருக்குது. நான் குறை சொல்ல மாட்டேன், சூப்பராக இருக்குது. கைஸ் இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிராப் புக் பண்ணியிருக்கேன், பைக் டாக்ஸி. கார் பார்த்தீங்கன்னா 450 பாத், நம்ம ஒரு காசுக்கு 800 ரூபா வருது. பைக் டாக்ஸினா 400 ரூபா தான் வருது. வெறும் நம்ம ஒரு காசுக்கு 400 ரூபா வருது. அதான் புக் பண்ணியிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலான பேங்காக்கை விட்டு நம்ம தாய்வான் போக போகிறோம். ஸோ தாய்வான் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா சைனா பேஸ்டான கண்ட்ரி தான். ஆல்மோஸ்ட் அங்கே ஃபுல்லாக சைனீஸ் தான். அங்கே லாங்குவேஜ் கூட சைனீஸ் தான் பேசுகிறாங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா அங்கே விசா ப்ராசஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன், ஏர்போர்ட் போய் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இது பார்த்துட்டிங்கன்னா தாய்லாண்ட்லேருந்து பேங்காக்லேருந்து எனக்கு 3 மணிக்கு ஃப்ளைட்டு ஏறினா நான் மார்னிங் 8 மணிக்கு அங்கே போய் இறங்கிடுவேன். ஸோ வந்துட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ண போகிறோம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பட் என்கிட்ட லேப்டாப்பில் எப்படி எடிட் பண்ண போகிறேன் எனக்கு சத்தியமாக தெரியல. பார்ப்போம். அங்கே போயிட்டு கிராப் வந்துட்டு இருக்கு, புக் பண்ணுறோம், ஏர்போர்ட் போகிறோம். அங்கே போய் மிஸ் எல்லாமே சொல்கிறேன். தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு ரைடர் வந்தார், இப்போ கேன்சல் பண்ணிட்டாரு. இவர் தான் நினைக்கிறேன். Yeah, this one. Okay. Hello. Sorry. Guys, புக் பண்ணிட்டோம். பைக் டாக்ஸி வந்துருச்சு. இங்கே தான் 20-30 கிலோமீட்டர்ஸ் வருது. போயிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ட்ராவல் பண்ணுறப்ப என்னால் எடுக்க முடியுமான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிஸியாக எல்லாம் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. எல்லோரும் ஆல்மோஸ்ட். தலைவர் நம்மளே பார்த்துட்டு இருக்காரு. ஏன் நம்மளே முறைச்சி பார்க்குறாரு. அவருக்கு இப்போ செம்ம காண்டில் இருக்காரு. ஏன் நம்மளை காண்டாக இருக்கார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரைடரு கேன்சல் பண்ணிட்டாரு. செகண்ட் இவருக்கு ரொம்ப லாங், இப்போ சிட்டியில் இருக்காரு, அவுட்ரு போயிட்டு உள்ளே வரணும்ல. ஸோ அவருக்கு லாஸு தான். ஆனால் வேறு வழி தான் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நம்மக்கிட்ட கம்மியாக தான் காசு இருக்குது, 300 தான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணப்போ அதை வச்சா 225 போக வச்சா நம்ம சாப்பிட முடியும். போகவே முடியல. நான் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் எனக்கு எப்படி போகணும்னு தெரியல. அதனால் நான் விட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் 500-600 வேஸ்ட் சொல்லிட்டு நான் போவேன். கைஸ் ஃபைனலாக ஏர்போர்ட் வந்துட்டேன். கேமரா லைட்டாக ஓகே. ஏன்டா மாஸ்க் போட்டுக்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா அவர் ஓட்டிகிட்டு வந்த ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா செம்ம ஸ்பீடு. அட இங்கே டஸ்ட்டு கிடையாது, பட் இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தனால மாஸ்க் போட்டேன் நான். ஸோ இப்போ உள்ளே போக போகிறோம். இப்போ போயிட்டு சாப்பிடணும், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஆக்சுவலாக என்னோட கார்டு என்னன்னு தெரில, நான் மாற்றி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு காசு 500 ரூபா பிடிச்சிட்டானுங்க. கடுப்பு. அது ஒரு 500 ரூபா வேஸ்ட்டாக போச்சுன்னு மன வருத்தம் ஒன்றும் எனக்கு சரியாகலை. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. வந்தாச்சு. இதுக்குள்ள தான் எக்ஸிட்டா என்ட்ரன்ஸா ஒன்றும் தெரியல. ஓப்பன் ஆயிடுச்சு.
இன்டர்நேஷ்னல் டிஸ்பேச்சர் இங்கே தான் போட்டிருக்காங்க. இதை சாப்பிட்றதுக்கு கிடைக்குமான்னு போய் பார்ப்போம். ஆனால் இங்கே நிறைய கடை பூட்டி இருக்குது, அதனால் போய் தேடி பார்ப்போம். ஆக்சுவலாக மணி எக்ஸ்சேஞ்ச் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்சேஞ்சும் போட்டிருக்காங்க. நல்ல ரேட்டுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக கைஸ் இங்கே தான் சிம்மு வாங்கினேன். மொக்க சிம் கேவலமாக இருக்குது. வேஸ்ட் இந்த சிம் வாங்கவே கூடாது. True5 சுத்தம் ஒர்க் ஆகவே இல்லை. மணி எக்ஸ்சேஞ்ச் கைஸ், மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். I have $40. Yes, you can get 1,000 Taiwan dollars. 1,000? Yes, 1,000 Taiwan dollars. 1,000. One second. One second. கைஸ் இப்போ $40 கொடுத்துட்டு 1,000 தாய்வான் வாங்குறேன். கிட்டத்தட்ட $1000 லெஸ். என்ன பண்ண முடியும்? ஸோ இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. 1000 தாய்வானீஸா தாய்வானான்னு தெரில. ஆக்சுவலாக $34 கொடுத்தேன். $34 பார்த்தீங்கன்னா $1000 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மிச்ச காசு அவங்ககிட்ட $500 இதுவே சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாங்க. மிச்ச காசு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாத்தில் வாங்கிட்டேன். ஸோ ஆக்சுவலாக அவங்ககிட்ட கேட்டேன், இன்டர்நேஷ்னலுக்கு வந்து 3rd ஃப்ளோர் போகணுமாமா. ஏர்போர்ட் சுற்றி பார்க்கலான்னு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன்னா டப்புன்னு பார்த்தேன் இந்த பிடிக்காத ஒரு சிம்மு. ஐயோ இந்த ஏன்னா இந்த சிம்மு வாங்கணும் ஆகிப்போச்சு. ஒர்க்காகவே இல்லை. போய் கண்டிப்பாக சாப்பிடணும், தலை வர வலிக்குது. கைஸ் பன்னு இருக்குது, ஏதாச்சும் பன்னு வாங்கி சாப்பிட்லாமா? $32. 32 பாட்டு அப்படின்னா $60 வருது. மேகி தேவையில்லை. சாண்ட்விட்சு, ஏதாச்சும் சாண்ட்விச் வாங்கிட்டேன். 54 பாட்டு நம்ம ஊர் காசுக்கு $120 வரும். என்னென்னா ஒரு பண்ணு மாதிரி உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். இப்போது பிரித்து காட்டுறேன். ஸோ இந்த கடையில் தான் வாங்கினேன். நமக்கு போதும். இது ஒன்று வாங்கியிருக்கேன். கைஸ் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேகி வாங்கினேன். சரி மேகி பார்த்தீங்கன்னா $49. ப்ரான் மேகி. சரி நம்ம ஊர் காசுக்கு $49. ஸோ கைஸ் இங்கே தான் இன்டர்நேஷ்னல் டிஸ்பேச்சர் 3rd ஃப்ளோர். ஸோ நம்ம 3ஆம் மாடி போக போகிறோம். எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடணும். மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம். மேலே சார்ஜர் இருந்துச்சுன்னா மேலே போடுவோம், இல்லைன்னா கீழே தான் இருக்குன்னா கீழே வந்துடுவோம். குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்குது. சத்தியமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊரோட ஆக்சுவலாக இது வேறு ஃபாரின்னு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். என்ன போட்டிருக்கான்? ஏடி இப்போ எமர்ஜென்சி யூஸா பில்டிங் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டாங்க. 3rd ஃப்ளோர் 1. நமக்கு 3 மட்டும் நம்மளோட ஃப்ளைட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளைட்டு தான் போகிறோம். தாய் ஏர். இங்கேயும் எல்லாமே இருக்குது. பட் இங்கே ஏர்போர்ட்டில் பெருசாக ரேட்லாம் தெரியல. ஆல்மோஸ்ட் இங்கே ரேட் எதுவுமே தெரியல. பாருங்க இதெல்லாம் இருக்குது. நம்மளோட தான், ஃபாரினோட தான். ஏர்போர்ட்டில் இறங்கி வச்சுருக்காங்க. இறங்கி எவ்வளோ 150. அப்படியே அப்பா 150 அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு $300 வருது ஒரு இளநீ. அது ஏர்போர்ட்டில் ரொம்ப அதிகம் தான். வெயிட் செக் பண்ணணும். நம்ம எங்கே போய் வெயிட் செக் பண்ணுவோம். கேஷ் $10. கைஸ் வெயிட் செக் பண்ணுறதுக்கு $10 தாமா. அது எப்படா வெயிட் செக் பண்ணுறது? இது கூட ஃப்ரீயாக இல்லையாடா ஏர்போர்ட்டில்? அங்கே ஒரு மிஷின் இருக்குது, அங்கே போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா 7 kg தான். எனக்கு கண்டிப்பாக 5 kg ஆச்சும் இருக்கும். 5 இல்லை 6 ஆச்சும் கண்டிப்பாக இருக்கும்.
கைஸ் கரெக்டாக 4 kg இருக்குது. 4 kg. ஒரு 1 hour போய் சார்ஜ் போட்டு 1 hour 2 hour சார்ஜ் போட்டு ஐஃபோன், ஃபோன், கோப்ரோ எல்லாம் சார்ஜ் போட்டு வந்துட்டேன். ஏன்டா நீ மாஸ்க் போட்டுருன்னு கேட்கலாம். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான், ஒன்றுமே கிடையாது. ஸோ கோவிட் வேறு, சிங்கப்பூரில் கோவிட் வேறு இருக்குன்னு சொன்னாங்க. நியூஸில் ஒரு விக்கிபீடியாவில் பார்த்தேன். ஸோ அதனால் அந்த சேஃப்டிக்காக மாஸ்க் போட்டுக்கிறேன், தப்பு இல்லையே. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு செக்இன் நம்பர் 8, இது 2, 8 அங்கே இருக்குது. ஆக்சுவலாக இது எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஏன்னா தெரியாது இல்லை, உனக்கு எப்போ வேணால் கேட்போம். உனக்கு இங்கே 4 சின்ன பசங்க பார்த்தாலே என்ன மட்டும் கிடையாது, நம்ம இந்த மாதிரி கருப்பு தோல் இருக்கிறோம் சின்ன பசங்களை பார்த்தாலே, சின்ன பசங்கன்னு சொல்ல முடியாது, பார்த்தாலே செஞ்சிடறானுங்க. பார்ப்போம் இங்கே எப்படி கேட்குறாங்க. நம்முடைய ஹோட்டல் புக்கிங்லாம் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக ஹோட்டல் புக்கிங் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக ஹோட்டலில் தங்க போகிறது இல்லை, என் தம்பி ஒருத்தர் இருக்கான். ஸோ தம்பி உள்ள தங்க போகிறேன். ஆக்சுவலாக ஏர்போர்ட்டில் கேட்பானுங்க, அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே படிச்சுட்டு இருக்கான், அதனால டீட்டெயில்ஸ், விசா டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஓகே, வேறு இங்கே எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப வெயிட் ஆகிடுச்சு போல இருக்குது, எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. என்ன ஃபுல்லாக காய்கறி அதுவாக இருக்குது. 6 இது 6 7 பூட்டி இருக்குது. எவ்வளோ 8 இருக்குமோ? 8ல் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு தெரிலையே. ஆக்சுவலாக செல்ஃப் செக்இன் பண்ண முடியல, இங்கே போயிட்டு அவங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், அங்கே போய் என்னன்னு பார்த்துட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும். போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் செக்இன் பண்ணியாச்சு. இதான் போர்டிங் பாஸ். போன கொஷின் கேட்டாங்க, எதுக்கு போகிறீங்க, எதுக்கு நீங்கள் பேங்காக் வந்தீங்க, எதுக்கு நீங்கள் பேங்காக் விட்டு தாய்பே போகிறீங்க கேட்டேன். நான் டூரிசம் சொன்னேன். டூரிசம் என்ன பண்ண போகிறீங்க அங்கே போயிட்டு அப்படின்னா, நான் அது வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ தாய்வான் பற்றி பெருசாக தமிழில் கிடையாது, ஸோ எடுக்க போகிறேன் அப்படின்னு. ஓகே பார்த்தாங்க, போர்டிங் பாஸ் கொடுத்துட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ போர்டிங் பாஸ். அப்புறம் கைஸ் விசா பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. விசா பற்றி என்ன அப்படின்னா, இந்த விசா வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப இல்லை பட் கஷ்டம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிடுறேன். செகண்ட், இது வந்துட்டு ஸ்டிக்கர் விசா, நம்ம விசா கிடையாது. இது எம்பசி கொடுத்து எம்பசிலேருந்து நம்மளுக்கு ஸ்டாம்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் எரேஸ் பண்ணியிருப்பேன் பர்சனல் டீட்டெயில்ஸ்னால. ஸோ இதுதான் ஸ்டிக்கர் விசா. ஸோ இந்த விசா எப்படி அப்ளை பண்ணணும், டேரெக்டாக நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு வந்து ட்ராவல் ஏஜென்ட் இருக்காங்க. ஸோ ட்ராவல் ஏஜென்ட் ஒரே நிமிஷம், என் ஃபேஸ் உங்களுக்கு லைட்டாக வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்ட் இருப்பாங்க. அந்த ட்ராவல் ஏஜென்ட் நம்பர் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆயிரும் என்கிட்ட காசு வாங்கிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் யூடியூப்பில் வேண்டாம், கூகுளில் போயிட்டு தாய்வான் ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் அதில் வெரிஃபையோ இல்லை ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவை. அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயோட ஐடி ப்ரூஃபு. A few moments later. சாரி கைஸ், அங்கே வீடியோ எடுக்கிறேன்ட்டு அதை கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன், இந்த விசா எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் கரெக்டாக டாக்குமெண்ட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இதுக்கு தேவை 6 டாக்குமெண்ட்டு. ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட்டில் 6 பேஜ் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு வேலிட் ஆகிற உங்களுக்கு முடியிருக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் டைம் இருக்கணும். ஒன்று. செகண்ட் பார்த்தா அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப். நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அது ஒரு ப்ரூஃப் வைக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ப்ரூஃப், நீங்கள் பிஸ்னஸ் பேன் கார்டோ ஜிஎஸ்டி அந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல, பட் நான் என்ன அப்ளை பண்ணணும் அதை அவங்ககிட்ட சொல்கிறேன். எம்ப்ளாய் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா என்ஓசி வாங்கணும். என்ஓசி எங்கே வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல என்ஓசி வந்துட்டு அவங்களோட லெட்டர் பேடில் வந்துட்டு, நான் ஸ்டீஃபன் வந்துட்டு இங்கே தான் ஒர்க் பண்ணுறான். இப்போ தான் ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா லீவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி போகிறான். இந்த டேட் படி இந்த திருப்பி வந்துடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டேட்டில் வந்து அவன் திருப்பி வந்துட்டு வேலையை ஜாயின் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு சீல் அண்ட் சைனோட கொடுக்கணும். செகண்ட் டாக்குமெண்ட். 3ஆவது டாக்குமெண்ட் பார்த்தா ஐடி கார்டு கண்டிப்பாக வச்சே ஆகணும். நீங்கள் இல்லாட்டியும் கூட நீங்கள் எப்படியாச்சும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஐடி கார்டு கண்டிப்பாக கேட்குறாங்க. ஐடி கார்டு இல்லாமல் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னாங்க. எனக்கும் தான் கேட்டாங்க, நான் ஃபஸ்ட்டே வச்சுட்டேன். 4th டாக்குமெண்ட் ITR, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ அது வந்து 3 years கேட்குறாங்க, பட் 2 years வச்சாலே போதும். ஐடிஆர் பற்றி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது ஐடிஆர் பற்றி, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 5வது டாக்குமெண்ட்டை பார்த்தேன் அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட். 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வைக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக கேஷ் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கணும். டிரான்சாக்ஷன் எவ்வளோ வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தா அப்படின்னா
1 லட்சத்து 1.5 லட்சம் கண்டிப்பாக வச்சாகணும். அவங்க அதான் கேட்குறாங்க. அந்த எதுக்கு 6 மாதம் கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 6 மாதமா அக்கௌண்ட்டில் சேலரி வந்திருக்கும் இல்லையா உங்கள் கம்பெனி நேமில் இருந்து. உண்மையாகவே அதில் உங்களுக்கு அந்த கம்பெனி வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அந்த 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. 6வது பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப். அது வந்துட்டு உங்கள் கம்பெனி கேட்டால் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ மொத்தம் இந்த 6 டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு 80லேருந்து ஒரு 90% கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மீதி 10-20% பார்த்தீங்கன்னா எம்பசியில் இருக்குது. அதில் 5% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. எனக்கு பார்த்தா அப்படின்னா எங்கள் ஆஃபீஸ்க்கு 3 டைம் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஸ்டீஃபன் ஒர்க் பண்ணுறாரா, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு எவ்வளோ சம்பளம் வருது, இப்போ அவர் லீவ் கேட்டிருக்காரு உங்ககிட்ட ஏதோ ஃபாரின் ட்ரிப்பு போகிறதுக்கு, அது உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சு சைன் பண்ண கொடுத்தீங்களா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, அவர் போயிட்டு திருப்பி வேலை ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எங்கள் கப்பல் ஆல்மோஸ்ட் என் ஆஃபீஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. அது பிரச்சனை இல்லை. அடுத்து எங்கள் அம்மா கால் பண்ணிருக்காங்க. எங்கள் அம்மாக்கு தமிழில் போயிருக்கு, ஹிந்தியில் இங்கிலீஷில் பேசியிருக்காங்க. எங்கள் அம்மா கூட தமிழில் போயிருக்கு. இப்போ தமிழில் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு 6-7 பேர் கால் பண்ணாங்க. 7 பேருமே ஒரே கொஸ்டின் வேற வேறுனு கேட்டாங்க. எதுக்கு நீங்கள் தாய்வான் போகிறீங்க, எவ்வளோ ஊர் இருக்குது, ஏன் அங்கே போகிறீங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி வீடியோ பண்ண போகிறேன், உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க, அது பண்ணுங்கள் ஒரு ப்ரெஷர் மென்டல் ப்ரெஷர் கொடுத்துட்டானுங்க ஒரு 5-6 நாளாக. அப்புறம் நான் நினச்சேன் ஓகே விசா நம்மளுக்கு கிடைக்காத போலன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தேன் அப்படின்னா கரெக்டாக எனக்கு கால் வருது, உங்களுக்கு வந்து விசா கிடச்சிருச்சு, உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக உங்களுக்கு அவங்க பேசி 3 நாளில் கிடச்சி ஒரு 2-3 நாளில் எனக்கு பாஸ்போர்ட் கையில் கிடச்சிருச்சு. கிடச்சோன்னே பார்த்தா ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சு, ட்ரிப்பு கிளம்பியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா விசா எடுக்கிறதுக்கு ப்ராசஸ். நீங்கள் கரெக்டாக வச்சா கண்டிப்பாக கிடைக்கும். மற்ற விசாவோட இது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஈஸியாக வாங்கிடலாம் கரெக்டாக வச்சிங்கன்னா. ஓகே, இனி ஒரு 2 hours டைம் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. நான் தூங்கிட்டு வந்து பேசுகிறேன். பாய் கைஸ். உள்ளே வந்துட்டேன். ஆக்சுவலாக இமிக்ரேஷன் ஒன்றுமே கேட்கல. பாஸ்போர்ட் வாங்கினாங்க, விசா இருக்கா, ஸ்டாம்ப் குத்திட்டாங்க, உள்ளே போன்ட்டாங்க. செக்யூரிட்டி இல்லாதே செக்யூரிட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, செக்யூரிட்டியில் வந்துட்டு நான் பேக்கில் தண்ணி வாங்கி வச்சுருந்தேன் குடிக்கலான்னு சொல்லிட்டு, அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு மறந்து வந்துட்டேன்னா, அப்படியே செக்யூரிட்டி வச்சுட்டேன். சவுண்டு கேட்டுச்சு, வெளியே செக் பண்ணிட்டானுங்க, எடுத்து வச்சுட்டானுங்க. சரி குடிச்சு தராங்க. நோ உள்ளே பூசு வாங்கிக்கோ அப்படின்ட்டு உள்ள போயிட்டு கடுப்பாகி போச்சு. சரிதான் போயிட்டுருக்கேன். என்னோடய கேட் நம்பர் பார்த்தா அப்படின்னா 22 டேரெக்டாக போனோம். ஏகப்பட்டது இருக்குது. நம்ம இங்கே எதுவும் வாங்க மாட்டோம், சும்மா பார்க்கறதோட சரி, அவ்வளோதான். பெஸ்ட் ப்ரொவைடர் சர்வீஸ் தாய்லாந்து. இதுதானே ஆக்சுவலாக எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப ரேட் அதிகம். என்னை கேட்டால் நம்ம இந்தியாவிலே கேஷ் மாற்றிட்டு வரணும், இல்லைன்னா 4x கார்டு வச்சுக்கணும். நான் கார்டை பற்றி ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருப்பேன். வேணுன்னா சொல்லுங்கள், நான் தனியாக ஷார்ட்ஸாக கூட போடுறேன். லாஸ்ட் டைம் நான் துபாய் போயிட்டு வந்தப்போ கூட நான் டீட்டெயிலாக போட்டிருந்தேன் அதை பற்றி. வேணுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் போட்டுடுறேன் உங்களுக்கு. ட்ரிங்கிங் வாட்டர், அப்பா தண்ணி இருக்கே, இந்த கிளாஸ் இருக்காதோ, அட பாவிங்களா. வாட்டர் பாட்டில் பிடிங்கி வீசிட்டானுங்க. இதில் எம்டியும் நம்மகிட்ட எம்டி வாட்டர் பாட்டிலும் இல்லை. பரவாயில்ல, கிட்டத்தட்ட இன்னும் 3 hours இருக்குது. நான் அவசரம் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. 3 மணி மேலே இருக்குது பாருங்கள். கேட் நம்பர் 22 அந்த ஃப்ளைட்டு தாங்க. தாய் லயன் ஏர், அதுதான் போக போகிறோம். யூடியூப்பில் சரி கூகுள் ரிவ்யூலாம் பார்த்தேன். ஃப்ளைட் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரைஸ் இங்கே சப்வே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரேட் ரொம்ப அதிகம், ரொம்ப ரேட் அதிகம். ஆக்சுவலாக எங்கள் எல்லாம் கேஷ் இப்போ கார்டு தான் இருக்குது. இதுக்கப்புறம் கார்டு ஸ்வைப் பண்ண வேண்டாம், அங்கே போய் பார்த்துக்க வேண்டியதான். கேட் நம்பர் 22 இதாங்க நம்ம கேட்டு. தாய்பையோடது, தாய்பி. எப்படி போகணும்? இதெல்லாம் போக சொல்லிட்டாங்க. 22 சரி, சுற்றி பார்ப்போம். நம்ம போயிட்டு ஃபுல்லாக ஏகப்பட்ட கடைங்களும் இருக்குல்ல, போய் சுற்றி பார்ப்போம். போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வாங்க உள்ளே போயிடலாம். ஓகே, தேங்க்யூ. நம்மளை மட்டும் பயங்கர டவுட்டாக செக் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இந்த சைட்டு தான் வரானா அப்படின்னு.
25F என்னோடய சீட் நம்பர். செக் பண்ணுறானுங்க உண்மையாகவே. ஏன் நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் பார்த்தோன்னே அப்படி பண்ணுறானுங்க தெரில. எல்லாத்தையும் அமுச்சு விட்டே இருக்காங்க. டக்கு என்னையை பார்த்தா மட்டும் மேலே கீழே பார்த்துட்டு சீட்டை பார்த்துட்டு உண்மையே இந்த சீட் புக் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறானுங்க. பயங்கரம். ஏன்னு தெரில இப்படி இருக்கான்னு தெரிலாங்க. என்னையும் மட்டும் இல்லை, நிறைய யூடியூபர்ஸ்க்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அடுத்து உள்ள என்ன பண்ண போகிறானுங்க பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டே வாங்க. எல்லாத்தையும் விடுறாங்க, என்னை மட்டும் அப்படி நோட் பண்ணுறாங்க மட்டும். இந்தியன் பாஸ்போர்ட் பார்த்தோன்னே பாருங்கள், நோட் பண்ணு. என்னோட சீட் 25F. ஆக்சுவலி விண்டோ சீட் நினைக்கிறேன். நான் எதுவுமே கேட்கவும் இல்லை, அவங்களே கொடுத்துருக்காங்க. கைஸ் என்னன்னு தெரியல, விண்டோ சீட் கொடுத்துருக்காங்க. நம்ம விண்டோ சீட்லாம் கேட்கவே இல்லையே, எதுக்கு விண்டோ சீட் கொடுத்தானுங்க தெரியல. கொடுத்ததே பெருசு. செம்ம குளிர். ஏசி போட்டு பயங்கரம் அடிச்சுக்கிட்டு வச்சுருக்கானுங்க. விண்டோ சீட் நான் அதுக்கு விண்டோ சீட் நான் பணமே கட்டலையே, எதுக்கு விண்டோ சீட் கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. எப்பவுமே பணம் கொடுத்து தான் விண்டோ சீட் பண்ண முடியும், தெரில. ஓகே, பாய் பாய் பேங்காக். இதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வர போகிறானோ. ஏரேஸ் நிற்குது. கைஸ் இந்த ஃப்ளைட் நேம் பார்த்தீங்கன்னா தாய் லயன் ஏர். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு தாய் பேஸ்டு ஏர்லைன்ஸ் தான். பார்ப்போம், இதுவாச்சும் கொஞ்சம் இங்கே ஏதாச்சும் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுப்பாங்க பார்ப்போம். இதுக்கு புக் பண்ணல, பட் இதில் லெக் ஸ்பேஸ் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. ஏர் ஏசியோட பரவாயில்ல தான், ஓகே தான், நல்லா தான் இருக்குது. கரெக்டாக 2:36 கரெக்டாக 3 மணிக்கு ஃப்ளைட் எடுத்துருவாங்க. 3 மணிக்கு எடுத்தால் 8 மணிக்கு இறக்கிடுவாங்க. ஆல்மோஸ்ட் 4 hours. அந்த ஒரு டைம் 8 மணி, 4 hours கிட்ட ட்ராவல். கைஸ் ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக என் சீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் நான் மட்டும்தான் இருக்கேன். செம ஜாலி தான். காலை வருஷம் ஜம்முன்னு படுத்து தூங்கிடலாம். ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. ஹெட்ஃபோன்ஸ் இருக்குன்னா ப்ரெஷர்னால காது வலிக்கும். அப்படிதான் கூட தெரியல. அவ்வளோதான் கைஸ், ஸ்பீட் எடுத்துட்டாங்க. சவுண்டு கேட்குமான்னு தெரில. கைஸ் செம்ம அழகாக இருக்கு பாரு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்காக்ல இருக்குமா. பேங்காக்ல இருந்து தாய்வானில் தலைநகரம்னா தாய்பே போக போகிறோம். தாய்பை. இது ஒரு குட்டி ஒரு ஐலாண்ட் மாதிரி தான் இருக்கும் தாய்வான். அதை டைரக்ட் ஆப்போசிட்டில் சைனா இருக்குது. பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கோம். கைஸ் பார்த்தீங்களா, பேங்காக்கோட டைம், தாய்வானோட டைம் பார்த்தீங்கன்னா 4:30 மணி. தாய்வானோட டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி. அழகான சன்செட்டோட இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தாய்வானோட இப்போ நம்ம கடலுக்கு மேலே பறந்து போயிட்டுருக்கோம். கீழே தெரியுதான் தெரியல, கடலுக்கு மேலே பறந்து போயிட்டுருக்கோம். செம்ம வியூ. கைஸ் ஃப்ளைட்டுக்கு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கா டக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு. வெல்கம் டு தாய்வான். இப்போ நம்ம கடலுக்கு மேலே பறந்துட்டுருக்கோம். ஒன்லி 2 hours நம்ம தாய்பே இறங்கிடுவோம். இப்போ அழகான சன்செட்டு பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே விடிச்சிருச்சு. இப்போ நம்ம தாண்டி வர பார்த்தீங்கன்னா அங்கே இருட்டாக இருக்கும். தாண்டி வர பார்த்தீங்கன்னா நமக்கு சன்செட் கிடச்சிட்ருக்கு. ஏன்னா தாய்லாண்டுக்கும் தாய்வானுக்கும் 1 மணி நேரம் 10 நிமிஷம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ நம்ம இந்த டைமுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 hours 35 minutes நினைக்கிறேன்.
தெரிய மாட்டேங்குது மேகத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம தாய்வான் ரீச் ஆகிட்டோம். ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது. ஸோ தூங்கிட்டு இருந்தால் எந்திரிங்க படுக்காதீங்க அப்படின்ட்டாங்களா. ஸோ அதனால எந்திரிச்சிட்டேன். 10 to 15 மினிட்ஸ்லாம் நம்ம தாய்வான் மண்ணை ரீச் பண்ணிடுவோம். கண்ணு திறக்கல, ஏன்னா நான் தூங்கவே இல்லை. ஒரு 20 நிமிஷம் தான் படுத்துருப்பேன். டப்புனு எந்திரிங்க அப்படின்ட்டானுங்க. செமையாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே மேகத்துக்குள்ளே பூந்து வெளியே வந்துச்சு. ஆக்சுவலி இங்கே மழை வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்கே நிறைய குளம் தெரியுது, ஏகப்பட்ட குளம் தெரியுது. அழகா சுற்றி மலை நடுவில் பார்த்து அப்படின்னா இந்த மாதிரி வீடு பில்டிங்ஸ் எல்லாம். ஆக்சுவலாக இது ஒரு குட்டி தீவுக்குள்ளே இந்த இடம் இருக்குது. செம்ம அழகு, வேற லெவல். உங்களுக்கு தெரியும் அடிக்கடிக்கு இங்கே எர்த்குவேக் எல்லாம் வருது. கைஸ் லேண்ட் ஆக போகிறோம். அவ்வளோதான். வெல்கம் டு தாய்வான் டைப்பி. போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் மூஞ்சி கழுவிட்டு ஃபோன் சார்ஜ் போட்டு சிம் வாங்கிட்டு அப்புறம் வெளியே போவோம். சரி இறங்குறப்ப கண்டினியூ பண்ணுறேன். காது ரொம்ப அடிக்குது, ஏன்னு தெரில. தாய்வானோட மண்ணில் கால் வச்சாச்சு. மழை வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்ம ஜில்லுன்னு இருக்கு. ஏன்னா வெளியே அப்படியே பயங்கரமா ஜில்லுன்னு இருக்கு. செம்ம குளிர். ஆக்சுவலாக இந்த ஊரே குளிர் அடிக்குமா, ஏன்னா ஏசி போட்டு உனக்கு சாவடிக்கிறாங்களா தெரில. ஸோ கைஸ் இமிக்ரேஷன் வந்துருச்சு. நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இமிக்ரேஷன் கூட்டத்தை பாருங்கள் கைஸ். இங்கேயும் வெற்றிகரமாக இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. எதுவுமே கேட்கல. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா விசா மட்டும் வச்சு அரைவல் கார்டு அப்ளை பண்ணாமல் கூட போய் நின்றுட்டேன். அப்போவே பண்ணிட்டு வர சொன்னாங்க. அரைவல் கார்டு அப்ளை பண்ணோன்னே பாஸ்போர்ட் பார்த்தாங்க, விசா பார்த்தாங்க, ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்க. நீ எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன் எதுவுமே கேட்கல. ஸ்டாம்ப் பண்ண குத்திட்டாங்க, வெளியே வந்துட்டேன். ஆக்சுவலாக இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா இது அவ்வளோக்கு இங்கே நம்ம இங்கிலீஷ் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுது. இந்த ட்ரெயின் பிடிச்சி போகணும் நம்ம தாய்வான் எம்ஆர்டி சிட்டி. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போய் சிம் கார்டு வாங்கணும். இது கொஞ்சம் ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு. ஃபுல்லாக இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ போயிட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். சிம் கார்டு வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இங்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போகணும் அப்படின்னா தாய்சாங் போகணும். தாய்சானுக்கு இங்கேயே ட்ரெயின் எடுத்து போகணும். இது கொஞ்சம் கூகுளில் பார்க்கணும். பார்த்துட்டு தான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படியே புக் பண்ணுறது. கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே சைனீஸில் இருக்குது. சின்ன சின்ன இது மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்குது. ஓகே பார்ப்போம். கைஸ் அவங்ககிட்ட கேட்டேன், இங்கே இருக்க போகிறேன் எம்ஆர்டி டு ஹை ஸ்பீட் ரயில்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டேன், அதுதான் சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இது பிடிச்சா நம்ம வந்துட்டு கரெக்டாக போய் இறங்கிடலான்னு சொன்னாங்க.
ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர்த்துக்கு இங்கே சுத்தமாக யாருக்கு இங்கிலீஷ் தெரியல போல இருக்குது. நான் இந்த மாதிரி கூகுளில் ஃபோட்டோ எடுத்து காட்டினேன், கீழேன்னு சொன்னாங்க. எஸ், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் சில வீடியோஸ் உங்களுக்கு காட்ட முடியல. சிம் கார்டு வாங்குறது எல்லாமே. சிம் கார்டில் உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சிம் கார்டு பார்த்தா அப்படின்னா 4GB அன்லிமிட்டட் டேட்டாஸ், ஒரு 100 கால் பேசிக்கலாம். 300 தாய்வான், நம்ம ஒரு காசுக்கு 700 வருது. ரொம்ப அதிகம் தான். பட் எனக்கு ஒரு வழி இல்லாமல் நான் எடுத்துட்டேன். எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதனால தான். எம்ஆர்டி எங்கன்னு தெரியலையே. சப்வேலாம் இருக்கீங்க. எம்ஆர்டி இங்கே இருக்கு பாருங்கள். எம்ஆர்டி டு ஹை ஸ்பீட் ரயில். ஓகே கைஸ், இதை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய் பாய்.